இன்றைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஹெல்த்தி சூப்பர் டேஸ்டி ரெசிபி தாங்க. நம்ம சவுத் இந்தியன் ஸ்பெஷல் கருவேப்பிலை சாதம். கறி லீவ்ஸ் ஒரு பவர் ஹவுஸ் தாங்க. ஹேர் க்ரோத்துக்கும் இம்யூனிட்டிக்கும் பெஸ்ட்டு. இந்த டுடே ஈஸியாக எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்டைலில் ஒரு கருவேப்பிலை சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாங்க. 5 to 6 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. 6 டீஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ண போகிறது பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்ககிட்ட கருப்பு எல்லாம் இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அதே பொன்னிறம் அப்படியே வந்து வறுபட்டுட்டே இருக்கணுங்க. எண்ணெய் விட்டு கூட வறுப்படலாங்க. பட் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுப்படும் போது இது ஸ்டோர் பண்ண வைக்க முடியாது. பட் ஒரு பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போதான் வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை செஞ்சு சாப்பிடலாங்க. அப்படியே வறுப்பட்டுட்டே இருக்கணும். வந்து வறுத்த வேர்க்கடலை இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாங்க. அதே பொன்னிறமாக வறுப்பட்டுட்டே இருக்கணுங்க. நல்லா செவக்கணுங்க. நல்லா இப்படி செவந்து வரணும். இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம தேவையானதை நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 6-5 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்களா. வறுப்பட்டுச்சு, நிறமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது நம்ம இடத்துக்கு தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. தட்டில் ஆற வச்சுலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து கருவேப்பிலை சாதம் தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு தான் ஒரு பொடி இப்போ ரெடி பண்ணுறோம். கருவேப்பிலை சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை தாங்க எடுத்து எங்கள் தோட்டத்தில் விளைச்ச இது கருவேப்பிலைங்க. நான் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதுவுமே நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டோம். இப்போ அதுவுமே இந்த பேனில் கொட்டிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே அந்த கருவேப்பிலை முறுன்னு அப்படியே வறுப்பண்ணுங்க. நல்லா வந்து வறுப்பட்டுச்சு. உங்களுக்கு அப்படியே சலசலன்னு சத்தம் வருதுங்களா? ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலான்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வறுப்பட்டுட்டே இருங்க 2 நிமிஷத்துக்கு. இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா வறுப்பட்டுச்சு. நல்லா சலசலன்னு சத்தம் கெடுதுங்களா? இப்போ இதுவுமே ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை நல்லா நம்ம ஃபேன் காட்டில் ஆற வச்சிடலாங்க. இதுவுமே அந்த உளுந்து காஞ்ச மிளகாயெல்லாம் நம்ம வறுப்பட்டுமே அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் காட்டில் நல்லா ஆற வச்சிடணுங்க. எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாங்க. அதுக்கு வச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் வதக்கி கட்டி பெருங்காயம் கூட போடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொரப்பா அரைச்சிடலாங்க. நம்ம பாருங்க சூப்பராக நம்ம கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிட்டோங்க. அங்கங்கே வேர்க்கடலை இருந்துச்சுன்னா தாங்க வாயில் சாப்பிடும்போது கருக்கு அப்படின்னும். இதுவுமே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை பொடி நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்த ஒரு வானிலை ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். டீஸ்பூன் நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. டீயும் காஞ்சிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க பாருங்க. இந்த மாதிரி நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம பூண்டு தட்டி வச்சுக்க அதை போட்டுக்கலாங்க. நம்ம நல்லா வதவணுங்க. பூண்டு போட்ட 2 நிமிஷத்தில் நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. நம்ம பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் செவர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வறுப்பட்டுட்டே இருக்கணும். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுப்பட்டுட்டே இருக்கணும். முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாங்க. நேரத்தில் வந்து நம்ம சாதம் போட்டுக்கலாங்க. பாருங்க வடிச்சு வச்சிருக்கோம். சாப்பாடு வந்து இந்த மாதிரி உதிரா இருக்கணுங்க. ரொம்ப வந்து வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி உதிரியா இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவையான பொடி நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்க கம்ம கம்ம இல்லைங்க.
அங்கே பாருங்களா வேர்க்கலை அப்படியே அங்கே பாருங்களா. அதனால தான் சொல்கிறது, உறுப்பு அதிகமாக நீங்கள் வந்து அரைக்கும் போது சூப்பராக இருக்கும். வாயில் அப்படி சாப்பிடும்போது அப்படியே நறுக்குன்னு செம்மையாக இருக்கும். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது பச்சை கலரில் இருக்கணுங்க. சப்போஸ் உங்களுக்கு தூள் அது பத்தலை அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் சுவையாக கருவேப்பிலை சாதம் ரெடிங்க. இதில் இருக்கும் கருவேப்பிலையின் நறுமணம், ஆரோக்கியம் எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது அப்படியே மனசுக்கு அப்படியே வரும் பாருங்க, அன்புட்டு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை சாதத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடி கருகருன்னு இருக்குங்க, முடி உதிராம இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவை நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியை அரைச்சி வச்சீங்கன்னா அப்பப்போ நீங்க தாளிச்சு சாப்பிடலாங்க. இது தோசை மேலே கூட நீங்க அந்த பொடியை வந்து தூவி அப்படியே சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கும். பாருங்களேன், சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. நம்ம வீட்டு கல்யாண உருளைக்கிழங்கு பொரியலுங்க. சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளோ விட்டமின் இருக்குது அண்ட் நன்மைகளும் இருக்குங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பொடியை அரைச்சி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். என்னுடைய ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் ஜூம் பண்ணி காட்டல. இந்த வேர்க்கடலை எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இந்த பூண்டு வாசனையோட இந்த காஞ்ச மிளகா, அந்த வேர்க்கடலை, முந்திரி, இங்கே பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கூடவே செம்மையான ஒரு ஜோடி புறா என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல். இதை வந்து நம்மளுடைய ஸ்டைலில் தாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் கல்யாணத்துக்கு போகும்போது மோஸ்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க. என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற சாதத்தை பொறுத்து தாங்க நீங்களும் ஆட் பண்ணிக்கணும். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நாளைக்கு இதே மாதிரி சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சந்திக்கும் வரை இப்போ உங்களுடைய அலைமையில விடைபெறுவது. டேக் கேர், லவ் யூ ஆல், see you by tomorrow.